இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்க்கக்கூடிய கட்சியா இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகுது. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? விவசாய தொழிலாளிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு 2 கண் போல விவசாய தொழிலாளி பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பேரிடர் வருகின்ற பொழுதெல்லாம் விவசாய பயிர்கள் சேதம் அடைகின்ற பொழுது அந்த சேதத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கல. அதனால அந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து எந்தவித நிவாரண தொகையும் கிடைக்கல. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதே போல் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி அதிமுக ஆட்சியில் கறவை மாடல் கொடுத்தோம், விலையில ஆடு கொடுத்தோம், விலையில கோழி கொடுத்தோம், பசு வீடுகள் கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி கொடுத்தோம், முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. குடும்ப ஆட்சி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும், மற்ற யாருக்கு பதவி கிடைக்காது. இன்றைக்கு ஆட்சியே இன்றைக்கு நாட்டு மக்களை ஆட்சி மூலமாக ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். இன்றைக்கு விவசாயிகள் பட்ட துன்பங்கள் ஏராளம், அதையெல்லாம் கலைந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே பயிர்கடன் வாங்கியிருந்தாங்க. 2 முறை கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் மின் மோட்டார் ஆன் பண்ணா மும்மனை மின்சாரம் கொடுத்த அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு குறுவை தொகுப்பு கொடுத்தோம், சம்பா தொகுப்பு கொடுத்தோம். எப்பொழுதும் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அப்பெல்லாம் உதவி செய்தோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுடைய அரசாங்கம், விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசாங்கம், விவசாய தொழிலாளியை பாதுகாக்கின்ற அரசாங்கமாக இருந்தது. திமுக அரசாங்கத்தில் அதெல்லாம் கவலைப்படல. ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுக்கு பதவி, ஆட்சி, அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலையில் வீட்டு மக்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம். ஆனால் அதிமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை முன்னின்று அவருக்காக துணை நிற்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்க? விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. ஒட்டுமொத்தமா இன்றைக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து அவருடைய வாழ்வாதாரமே ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு ஏதாவது கவலைப்பட்டதா? அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? இல்ல அதற்கு விலைவாசி குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. இதே அதிமுக ஆட்சி கொரோனா காலம் 11 மாதம் வேலை இல்லை, விலைவாசி ஏறல. அதே நேரத்தில் கஜா புயல், அந்த புயல் காலத்திலையும் விலைவாசி உயரல. வறட்சி, அந்த காலகட்டத்திலையும் விலை உயரல. அப்படி விலை உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த கொரோனா காலத்தில் 11 மாசம் ரேஷன் கடையில் இலவசமா விலை இல்லாம அரிசி, பருப்பு, எண்ணெய் கொடுத்தோமா இல்லையா? கொடுத்துங்களா இல்லையா? 11 மாசம் கொடுத்தோம். 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். தை பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் கேட்கல. அரசாங்கமே மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்றவரும் டெல்டா மாவட்ட மக்கள் அப்படியே பொங்கலை அழகாக கொண்டாடினார்கள். அதிமுக ஆட்சியில் எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எப்பொழுதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள்
எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கரண்ட் பில் உயர்த்தல, வீட்டு வரி உயர்த்தல, சொத்து வரி உயர்த்தல, கடவரி உயர்த்தல, குடிநீர் கட்டணம் உயர்த்தல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரியும் போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 2021 திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் வெளியிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாற்றி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று செஞ்சாங்களா? நம்முடைய மாதந்தோறும் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுத்தாங்களா? மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்குறது ரத்து பண்ணாங்களா? அதே ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? இதே அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், மகிழ்ச்சியோட மக்கள் வாங்கிட்டு போனாங்க 2500 ரூபாயோட. திமுகவிலையும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளம் கொடுக்கப்பட்ட பொருள் பயன்படுத்த முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி, இவர்களுக்கு தேவையான உதவிகள் என்ன? நீர் மேலாண்மை, நீர் இருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும். நிலத்தடி நீர் உயர வேணும். அதுக்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம்ல, ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரணும். அந்த மண்ணல் மண்ணெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்தினாங்க, நல்ல விளைச்சல் கொடுத்தாங்க, கிடைச்சது. ஏரி ஆழமாச்சு, மழைக்காலத்தில் நீர் அதிகமாக சேமிச்சு வச்சாங்க. அற்புதமான திட்டம், கைவிட்டுட்டாங்க. இப்போ சரியான முறையில் தூர்வாராத காரணத்தினால நான் 3 நாள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த பயிர்கிட்ட விவசாயிகளுக்கெல்லாம் கடைக்கோட்டில் போய் தண்ணி சேரல, கடைமடை பகுதியில் இதுவரைக்கும் தண்ணி சேரல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இங்க நம்முடைய திருவையாறில் இருக்கிற மக்கள் நல்ல தண்ணி குடிக்க வேண்டும், குடி தண்ணீர் சிறந்த நல்ல சுத்தமான குடி கிடைக்க வேண்டும். இன்றைக்கு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடலை கலக்க வரைக்கும் சுத்தமான நீரா இருக்க வேண்டும். அதற்காக நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கொடுத்து, மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்து இன்றைய தினம் இந்த ஆண்டு அந்த திட்டம் நிறைவேற இருக்குது. 11,500 கோடி இந்த அதிமுக ஆட்சியில நாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக சுத்தமான நீர் இங்க இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் மேட்டூர் நகரம், பவானி, குமராவளையம், பள்ளிப்பாளையம், ஈரோடு, திருச்சி, இப்படி வழியோரத்தில் இருக்கிற ஆற்றினுடைய கரையோரம், காவிரி கரையோரம் இருக்கின்ற அந்த நீரெல்லாம், அசுத்த நீரெல்லாம் காவிரி ஆற்றுல வந்து கலக்குது. காவிரி ஆறு மாசுபடுது. பவானி சாகருக்கு வர தண்ணி கூடுதுறையில் பவானி கூடுதல் இணையுது. அதே போல நொய்யல், அதே போல அமராவதி, இந்த ஆற்றில் வருகின்ற நீரெல்லாம் அந்த கழிவு நீரெல்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றில் விட்டு சுத்தமான நீர் கடல்ல கலக்க வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது நீ செஞ்சிருக்கிறியா? இல்லையே. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அந்த பள்ளி மாணவனுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டுவதற்காக, அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டத்தை இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுதா? இல்லையே. இன்னும் சில பேர் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்ற கட்சி, அதிமுக என்ற அரசாங்கம் இருந்த காரணத்தினால்தான் மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம். பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு அம்மா செஞ்சாங்க.
உயர்கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு. இதனால மாணவருடைய கல்வி தரம் உயர்ந்தது. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவர் உங்க குடும்பத்தில் ஒரு செடி வைக்கிறீங்க, ஒரு 3-4 ஆள் கழிச்சா தான் அந்த செடியை தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை பாதுகாத்து, ஆடு மாடு கிடைக்காம பாதுகாத்து அந்த செடி நல்லா 3-4 ஆண்டு காலம் வளர்ந்த பிறகு பூ பூத்து காய்காய்த்து பழம் பழிக்கின்ற போது சில பேர் அபகரிக்க முயற்சிக்கிறாங்க. நியாயமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வச்ச செடி உங்களை விட்டு எதுவுமே செடியை வைக்காம, பாங்கே பார்க்காம, தண்ணியே ஊத்தாம அந்த செடியை வளர்த்தவர்கள் அந்த வேறொரு பழத்தை பறித்தால் மனம் எப்படி வேதனைப்படும் சிந்திச்சு பாருங்க. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி ஏராளமான வசதி செஞ்சு கொடுத்தோம். நிறைய உதவி பள்ளி மாணவர்களுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு வரதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மடிக்கணினி இவ்வளவு கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானே? சில பேர் பறிக்க பார்க்கிறாங்க. உஷாரா இருங்க மாணவர்கள், இளைஞர்கள். உங்களுக்காக இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு செடி வளர்த்தி அந்த உரிமையாளருக்கு இல்லாம வேறொருவர் அந்த கனியை பறிக்க முற்பட்டா அவர் எப்படி மன வேதனைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இந்த மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து உச்சபட்ச நிலை அடைவதற்கு அதிமுக அரசு காரணம். ஆகவே மாணவர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். இன்றைய தினம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று இன்றைக்கு மாணவர்கள் தான் போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அவர்கிட்ட போய் ஓடிபி, இன்றைக்கு அரசாங்கம் ஓடிபி அரசாங்கம் ஆயிட்டுது. மாணவர்களை ஏமாந்து விட வேண்டாம். இன்றைக்கு கல்லூரிக்கு போறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க. ஓரணியில் திரளுங்க, ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க இருக்கிறாங்க. மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்வு சிறக்க, உங்களுடைய நிலை உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தூணாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு செஞ்சது தாங்க தானே. இதற்கு மேலாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை. அதே போல 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழில் ஒப்பந்தம், 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். இளைஞர்களே, மாணவர்களை எண்ணி பாருங்க. இதுதான் அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு +2 பாஸ் பண்ண உடனே கல்லூரிக்கு போகணும். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. 10 ஆண்டுகள 2011-2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொடுத்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். எவ்வளவு? 5 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 7 சட்ட கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி 5. இப்படி ஏராளமான கல்லூரியை கொடுத்தது விளைவு தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை அந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி திமுக அரசாங்கம் செஞ்சுதா? இந்த மாணவர்களுக்கு இளைஞர்கள் செஞ்சுதா? சிந்தித்து பாருங்கள். மாணவர்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம்? இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய இளஞ்செங்க குட்டிகள் மாணவர்கள், இளைஞர்கள், தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர்கள் இளைஞர் மாணவர்கள். அப்படிப்பட்ட இந்த இளம் பருவத்தில் யார் தங்களுக்கு நன்மை செய்தார்கள்? எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? ஆக எந்த ஆட்சி வந்தா மாணவர்களுக்கு இளைஞருக்கு பயன் கிடைக்கும்? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மாணவர் இளைஞர்களும் அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு போதை தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில அதிகமா கஞ்சா விற்கிறாங்க.
இதை 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த அரசாங்கம் கவலைப்படல. இன்றைக்கு கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துட்டது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு பத்திரிகை திறந்தா பாலியல் வன்கொடுமை. சிறுமி முதல் பாட்டி வரை நிம்மதியா வாழ முடியல. ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் தடுக்கின்ற காவல்துறை அதிகாரி கை கட்டப்பட்டுகின்றன. அவளுக்கு முழு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் அவளை தடுக்கிறாங்க. அந்த போதை ஆசாமிகளை கண்டுபிடிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு முழுமையாக அந்த பணி செய்ய முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில பார்க்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். போதைப் பொருள் விற்பனை முழுமையாக அறவாக தடுத்து நிறுத்தப்படும். இன்றைக்கு 10 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில ஒரு பெண், 10 வயசு மதிக்கத்தக்க பெண் சாலையில் நடந்துட்டு போகும்போது பின்னாண்ட வந்த வாலிபன் அப்படியே அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அந்த சிறுமியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. இந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண் குழந்தை மருத்துவமனை சிகிச்சை பெறுது. 3 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதே பகுதியில் மீண்டும் ஒரு சிறுமியை ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கையிலாகாத திறமை இல்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்றைக்கு சட்டம் தன் கடமையை செய்யவில்லை. இன்றைய தினம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசாங்கத்தையும் பாருங்க, திமுக அரசாங்கத்தையும் எண்ணி பாருங்க. எந்த அரசாங்கம் சிறந்தது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. ஆகவே தமிழகத்தில் ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும் என்றால் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஏற்றம் தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னொன்னு, இப்போ ஸ்டாலின் பேசுறார். உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? இப்பதான் உங்ககிட்ட நினைப்பு வந்திருக்குது, இப்பதான் நினைவு வந்திருக்குது ஸ்டாலினுக்கு. உங்களுடன் ஸ்டாலின் இந்த வீடு வீடா அதிகாரிகள் கொண்டு வந்து உங்களுக்கு 46 பிரச்சனை இருக்குதான் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்பதான் முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு 4 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. அந்த அதிகாரி, சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்திச்சு உங்க குறையை தீர்க்கிறாரா 45 நாள்ல. அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? 45 குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் குறையை சரி செய்யல? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது. அந்த தேர்தலை முன்னிட்டு இப்படி மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தந்திர மாடல் அரசாங்கமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. மக்கள் உஷாரா இருங்க. திமுக எப்பொழுதுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய சரித்திரமே கிடையாது. 525 அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்பு நிறைவேற்றினாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? பெண்கள் சொல்லுங்கம்மா, உயர்த்தினாங்களா? இல்ல. 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா குறிஞ்சு போனதுதான் மிச்சம். திமுக ஓட்டு போட்டு 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் ஆகி போச்சு. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு கூட முறையா பணம் வாங்கி கொடுக்க முடியல, பணம் அவர்களுக்கு செலுத்த முடியல. இப்படி திறமையற்ற ஒரு அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. திமுக கூட்டணி 200 இடத்துல வெற்றி பெற்றுமா? கனவுல வெற்றி பெறும். நிஜத்தில் அண்ணா திமுக தான் 210 இடத்துல வெற்றி பெறும். அண்ணா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி 210 இடத்துல வெற்றி பெறும். அதுக்கு சாட்சியே திருவையாறு பேரூராட்சியில நடக்கிற பொதுக்கூட்டத்தில் மக்கள் எழுச்சி ஆரவாரமே சான்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை செஞ்சுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்பீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன், இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், சொல்றோம், மக்கள் கேட்கிறாங்க, எங்களை ஆதரிப்பாங்க.
நீங்க என்ன செஞ்சீங்க? 4 ஆண்டு காலம் உங்களுடைய மகனை துணை முதலமைச்சராக்குன்னு தான் சாதனை. வேற என்ன செஞ்சீங்க? எதுவுமே இல்லையே. நாட்டுக்காக என்ன செஞ்சீங்க? எல்லாம் வீட்டுக்காக தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. திமுக இல்ல, அது கார்பரேட் கம்பெனி. திமுக ஒரு கம்பெனி ஆக்கிட்டாங்க. குடும்பத்தில் பாருங்க, திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி, அப்புறம் தயாநிதி மாறன், இன்னும் பாக்கி யாரும் இல்லை. இப்ப இன்பநிதி வேற வந்துட்டார். அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பொறுப்பில் இருக்க முடியும். அந்த கட்சியில குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அரசு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவருமே வர முடியாது. அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்க நினைவு கொண்டு, இந்த பகுதியில் வாழை விவசாயிகள் அதிகமா இருக்கிறீங்க. அந்த வாழை விவசாயிகளுக்கு பயிரிட்டு அந்த தார் வெட்டுகின்ற நேர காலம் வரும்போது புயலை காத்தால் அந்த வாழை மரம் உடைஞ்சு வாழை மரம் வந்து ஒடிஞ்சு போய் நஷ்டம் ஏற்படுறது. இன்று அந்த வாழை பயிர்கின்ற விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். வாழைப்பழம் அதிகமாக விளைச்சல் காரணமாக சில நேரத்தில் விலை வீழ்ச்சி ஏற்படுகிறது. அதனால அந்த பழத்தை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பகுதியிலே நெல் கரும்பு அதிகமாக பயிரிடுறீங்க. நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கல. திமுக ஆட்சியில் சொன்னாங்க, தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தா குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் விலை கொடுக்குறாங்களா? ஏமாத்திட்டாங்கல்ல. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் தரணாங்க. கொடுத்தாங்களா? இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு ஆலை இருந்தது. அந்த திருவன்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை, அந்த ஆலை வந்து இன்றைக்கு விவசாயிகளுடைய பேர்லையும் தொழிலாளர் பேர்லையும் நிறைய கடன் வாங்கி இன்றைக்கு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய 150 கோடி இன்னும் கிடைக்கல. அதை கிடைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் அதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டெல்டா மாவட்டம் இன்றைக்கு பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. ஆனா அதுக்கு தலைமை பொறியாளர் இல்லை. இந்த திருச்சி தலைமை பொறியாளர் பணியிடம் காலியா இருக்குது. அதே போல தஞ்சாவூர் இன்றைக்கு எஸ்சி கண்காணிப்பு பொறியாளர் பணி கடையா இருக்குது. எப்படி நிர்வாகம் இருக்கும்? தலைமை பொறியாளரும் இல்ல, கண்காணிப்பு பொறியாளரும் இல்ல. இது எப்படி முறையாக விவசாயிகளுக்கு தண்ணீர் போய் சேரும்? இப்படிப்பட்ட அவல நிலை தொடர வேணுமா? விவசாயிகளை பாதுகாக்காத அரசாங்கம், விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றினோம். எதற்காக சொல்லிட்டேன்னு சொன்னா, எங்க பார்த்தாலும் திமுக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல எந்த திட்டத்தையும் எந்த தொகுதிக்கும் வழங்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பிட்டு இருக்கார். அதற்கு பதில் கொடுக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011 2021 வரை என்னென்ன திட்டங்கள் திருவையாறு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு செய்தோம் என்பதை புள்ளிவரத்தோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். 100 கோடி மதிப்பீடுல செங்கிப்பட்டியில் அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டது. திருவையாறு கடுவெளியில அரசு தொழில் பயிற்சி நிலையம் புதிதாக ஏற்படுத்தியது. கல்லணையில 98 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய இணைப்பு பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். திருக்காட்டுப்பள்ளி காவிரியில புதிய பாலம் அமைக்கப்பட்டது. காவிரியில பழமார் நேரி, கூத்தூர், திருவையாறு ஆகிய இடங்களில் தடுப்பணைகள் மற்றும் குடமுருட்டி ஆற்றில் வருகூர், மணத்திடல், திருச்சோற்றுத்துறை ஆகிய இடங்களில் வெண்ணாற்றில் பிரமன்பேட்டை, காட்டுவாரில், சோழகம்பட்டி, ஆவராம்பட்டி ஆகிய இடங்களில் தடுப்பணை அதிமுக கட்டப்பட்டது. கல்லணையில் கரிகால் பெருவளந்தானுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. பூதலூரில் 5 கோடி மதிப்பீடு தானிய சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தப்பட்டது. பூதலூரில் புதிய தாலுகா உருவாக்கப்பட்டு தாலுகா அலுவலகம் கட்டப்பட்டது. கிளியூர், சோழகம்பட்டி, பொன்விளைந்தான்பட்டி, காங்கேயம்பட்டி மற்றும் தஞ்சை ரெட்டியாபாளையம்
மருத்துவக் கல்லூரி சாலை இடங்களில் கல்லணை கால்வாயில் புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டது. வெண்ணாறு பிள்ளை வாய்க்கால் கச்சமங்கலத்தில் புதிய பாலம் அமைக்கப்பட்டது. கல்லணை முதல் காவிரி பூம்பட்டினம் சாலை விரிவுபடுத்தி கல்லணையிலிருந்து ஈச்சங்குடி கிராமம் வரை இருவழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டது. செங்கிப்பட்டி திருக்காட்டுப்பள்ளி சாலை மற்றும் பூதலூர் ஐனாபுரம் வழியாக காங்கேயம்பட்டி வரை சாலை அகலப்படுத்தப்பட்டு இருவழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. திருக்காட்டுப்பள்ளியில் தீயணைப்பு நிலையம் புதிதாக உருவாக்கப்பட்டது. திருக்காட்டுப்பள்ளி புதுச்சத்திரத்தில் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை புதிதாக கட்டப்பட்டது. திருக்காட்டுப்பள்ளி கடவதியில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஆக்கிரமிப்புகள் அகற்றி ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. திருவையாறு ஐயராப்பர் திருக்கோயில் ரூபாய் 100 கோடி நிதி மதிப்பீட்டில் தங்கும் குடம், கோயில் யானை தங்கு நிற்கும் இடத்தில் ஓட்டு மண்டபம் மற்றும் பூங்கா சாலை வசதிகள் செய்து தரப்பட்டது. திருவையாறு காவிரி ஆற்றில் தியாகராஜ மண்டபம் அருகே தடுப்பணை 10 கோடியில் கட்டப்பட்டது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சோம். திமுக ஆட்சியில் என்ன செஞ்ச? திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் செஞ்சோம், மக்கள்கிட்ட சந்திக்கிறோம். எதுவுமே செய்யாம இன்றைக்கு போட்டோ ஷூட் போட்டு அப்படியே அழகா வந்து போஸ்ட் கொடுப்பார், அப்படி தொலைக்காட்சியில் படம் பிடிப்பாங்க, அப்படியே காண்பிப்பாங்க, பத்திரிகையில் வரும். அதோட முடிஞ்சு போச்சு. 50 மாத கால ஆட்சியில் மக்களுக்கு என்று எந்த திட்டமும் கொண்டு வராத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகவே அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.